ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார், தயவாய் இருந்தார், நம் பட்சமாய் இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, பிசாசின் தந்திரங்கள் செயல்பட்டது, மனுஷிக ஆவிகளுடைய எதிர்ப்புகள் வந்தது. எல்லாவற்றையும் முறியடித்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. வாயை திறந்து நன்றி சொல்லுவீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு நீ செய்த நன்மைகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக, உபகாரங்களுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி, 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 நன்றி. எப்பொழுதும் நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது, எப்பொழுதும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் ரகசியம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரகசியமே ஏற்கனவே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து, இல்லாதவைகளை அல்ல, எப்பொழுதும் இல்லாதவைகளையும் குறைகளையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் சாக்கு போக்காக நாம் வைத்துக்கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான் இந்த பேர் ஆசீர்வாதங்களை நிறைய நேரத்தில் இழந்து விடுகிறோம். இல்லை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைக்க வேண்டும். வந்து உட்கார்ந்ததுலேருந்து இங்கே எந்திரிச்சு வர்ற வரைக்கும் இந்த 35 ஆண்டு காலமாய் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நான் நினைத்து கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஒரு முறை நானும் பாஸ்டர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து பேசினோம். என்ன பேசினோன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் போய் எதுவும் கேட்கக்கூடாது, நான் எங்கள் வீட்டில் போய் எதுவும் கேட்கவே மாட்டேன். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நம்மை கர்த்தர் நடத்துகிற பாதையை வைத்து தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி மிகவும், அதாவது சேலஞ்சோட இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிற நாட்களிலே நிறைய நாங்கள் சாட்சிகளை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இனி புதுசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பல பாடுகளை நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் ஒன்றிலும் கர்த்தர் கைவிடவே இல்லை. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இது வேணும் அது வேணும் என்று நாங்கள் கேட்டதும் கிடையாது. ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய ஆலயம் மகிமையாயிருக்க வேண்டும் அப்பா. அது கட்டடத்தை விட தேவ மகிமை அதில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எங்களுடைய கண்கள் காண வேண்டும் அப்பா என்று சொல்லி நாங்கள் நிறைய ஜெபித்தது உண்டு. அதற்காக தான் எங்களுடைய முழு முயற்சிகளும் கூட இருந்தது உண்டு. கர்த்தர் ஒன்றிலும் குறைவாக எங்களை நடத்தவே இல்லை, கூட இருந்தார். ஹல்லேலூயா. கொடுத்தார், திருப்தியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்றிலும் குறைவுபட விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து சிந்திப்பதற்கோ மற்றவர்களுடைய குறைகளை பேசி கொண்டிருப்பதற்கோ எங்களுக்கு நேரமே இல்லை. எங்களுடைய எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம், எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர் நிறைய, இப்போ தான் நானும் யோசிக்கிறேன், 30 வகையான ஊழியங்கள் உண்டான்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 30 வகையான ஊழியங்களை பாஸ்டர் என்ன சொன்னாங்க, சபையில் நடக்குதுன்னு சொன்னாங்க. 30ல் நம்ம எத்தனைய பங்கேற்கிறோம்? சபை முழுவதும் அதில் ஈடுபட 2026 ஆண்டில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சின்ன காரியம் கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அது என்னவென்றால், வருகிற வருஷங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டுகளை மாற்றப் போகிறார். 2026 ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஆண்டு. நம்முடைய கிரியைகளெல்லாம் ஓய்ந்து ஆவியானவர் மேலோங்கி நின்று அவர் என்ன செய்ய விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரோ, அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரோ, அவர் உங்களுக்குள் இருந்து என்னென்ன காரியங்களில் செயல்பட விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரோ அதையே செய்து முடிக்கிற ஆண்டாய் 2026 கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 ஆண்டு ஒருவேளை நீங்கள் மனுஷீகத்தில் முயற்சிகள் எடுத்திருக்கலாம், அநேக திட்டங்கள் தீட்டியிருக்கலாம், அநேக ஆலோசனைகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால்
மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் அதிகம். காரிய சித்தியோ எங்கிருந்து வரணும்? மேலே நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருந்து தான்ப்பா வரணும். ஹல்லேலூயா. காரிய சித்தியோ கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதாய் காண. கர்த்தர் நிறைய தாளந்துகளை நம்முடைய திருச்சபையில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள். அந்த தாளந்துகளை எல்லாவற்றையும் தேவ பாதத்திலே வைத்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமையே உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நீங்கள் அதை செயல்படுத்த அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒருத்தர் கூட நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வேலை, குடும்பம், மற்ற காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய 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 ஆண்டவர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. என்ன பாடுகள் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், ஒன்று மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமது ஐபிஏ ஹெட் குவார்ட்டரில் ஜனவரி 14, 15 பொங்கல் லீவு. ஏற்கனவே நாம் நிறைய முறை போய் அங்கே நிறைய பயன் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஜனவரி 14, 15 பெண்களுக்கு மாத்திரம் ஒரு முகாம். நல்ல வரங்கள் பெற்ற, அனுபவங்கள் நிறைந்த, கர்த்தரால் வல்லமையாய் தேசத்திலே பயன்பட்டு கொண்டிருக்கிறதான அநேக ஊழியக்காரிகள் அந்த நேரத்திலே நமக்கு ஆலோசனைகளை, வசனத்தை போதிப்பார்கள். ரொம்ப வயதானவங்க, குளிர் தாங்காதவங்க, அவங்களாம் நீங்கள் வர வேண்டாம். ஊழியத்தில் மிகவும் உறுதுணையாக இருக்கிறதான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த நம்மளுக்காகவே, நம்மளுக்கு 16ஆம் தேதி சர்ச் டே இருக்கிறதுனால நானும் ஒரு சில காரணங்களால் என்னால் போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நம்மளுக்காகவே கர்த்தர் அந்த 16ஆம் தேதியை ஒதுக்கி வச்சுட்டு 14, 15 மாத்திரம் மீட்டிங் வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். நேற்று நான் கோயம்புத்தூருக்கு ஃபோன் பண்ணுறப்போ கூட உங்களுக்காக தான் அப்படி வச்சாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக மொத்தம் முடிந்தவர்கள் வாங்க, நல்ல ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு வருவோம். அந்த வருஷம் முழுவதுக்கும் அது போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. யார் யார் வருகிறீர்கள் என்று பெயரை அங்கே கொடுத்துட்டு போங்க ஹெல்ப் டெஸ்கில். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். கர்த்தர் இந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். விடாப்படியாய் நமது அன்பு பிரகாசம் எவ்வளவு என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு இந்த லீவ் டேஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த கொரோனா டயத்தில். அப்போ கூட ஆன்லைனில் விடவே இல்லை அவங்க. ஆனால் அங்கே போகிறது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், புறப்படுறதும் அங்கே போகிறதும். ஆனால் அங்கே போயிட்டோன்னா பரலோகத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் வாருங்கள். ஒரு சின்ன அதுக்கு அங்கே பணம் ஒரு 200 ரூபா கட்டணும், போக வர டிக்கெட் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, நாங்கள் பாக்கியை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 8வது அதிகாரம் 13வது வசனம். ம் 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 காலம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2025வது ஆண்டு முழுவது வரைக்கும், நேற்றைய வரைக்கும் கர்த்தர் பழமையானவைகள் எல்லாவற்றையும், நம்மை இதுவரை பிடித்திருந்ததான சாபக்கேடுகள், இதுவரைக்கும் நம்மை அழுத்தி வைத்திருந்தான பாரங்கள், இதுவரைக்கும் நம்மை அழுத்தி வைத்திருந்தான கஷ்டங்கள், நாம் எழும்ப முடியாதபடி, பிரகாசிக்க முடியாதபடி, சந்தோஷமாக இருக்க முடியாதபடி, சமாதானமாக இருக்க முடியாதபடி, எதை தொட்டாலும் வெற்றியாய் முடிக்க முடியாதபடி காணப்பட்டதான அனைத்து
காரியங்களும் பழமைகள் யாவும் உருவழிந்து போகிற காலமாய் இது இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் எல்லாம் எல்லா கோணத்திலும் உங்க அலுவல் காரியமாக இருக்கலாம், உங்க பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், நீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சாப கேடுகள் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களாக கூட உங்களுக்கு தொட்டு இருந்து வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, புது வருஷம் பிறக்க போது நான் என்ன பண்ண போறேன், பழசெல்லாம் உருவழிச்சு போட போறேன். ஹல்லேலூயா. அது இருக்கிற இடம் தெரியாம போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒளியுது பழையவைகள் எல்லாம் உருவழிந்து போகிறது. பழைய காரியங்கள் எல்லாம், பழைய குணங்கள் எல்லாம், பழைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் உருவழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. நோயின் பிரச்சனையா, சாபக்கட்டா, வேதனையா, கண்ணீரா, அவமானமா, நிந்தையா, சந்தோஷமற்ற சூழ்நிலைமையா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சாபம் நிறைந்த காரியங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் உருவழிக்கிறார். ஹல்லேலூயா. உருவழிக்கிறதுனா முற்றிலுமா அழிந்து போகுது. கொஞ்சம் கூட எப்போ பார்த்தாலும் பண கஷ்டம், ஏதாவது ஒரு லோனை போய் வாங்கிட்டு திண்டாடுறது, இது எல்லாவற்றையும் கர்த்தர் உருமாற்றுகிறார். ஹல்லேலூயா. பழைய குணாதிசயங்கள், விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், நாம் நினைத்தால் ஒன்றுமே முடியாது. ஒருவன் நினைத்தானாம், என்ன நினைத்தானா, இந்த சிகரெட், இந்த போதைப் பொருள் என்னை போட்டு அடிமைப்படுத்துகிறது, என்னால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்கிறேன், எனக்கோ ஆசை. என்ன ஆசை? அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மாற வேண்டும் என்று சொல்லி தீராத ஒரு ஆசை. ஆனால் அவனோ முடியாதவனாய் தவித்தான். ஒரு நாள் என்ன செஞ்சானா, தன்னுடைய மனைவியை பார்த்து, மனைவி நீ என்ன பண்ண, இதை எல்லாத்தையும் உன் கையிலே ஒப்படைச்சிட்றேன், ஒரு பைசா நான் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா எப்படியாவது நான் போய் அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு வந்துடுறேன், எப்படியாவது நான் அந்த போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிடுறேன், அதனால இனிமேல் நான் காசு வச்சுக்கவே லாயக்கில்லை, நான் எல்லாத்தையும் ஒன்றுட்டு ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைத்தானாம். காசு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே, நான் அதை தொட மாட்டேன், நான் அதை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையும், மனைவியும் அவருக்கு தெரியாத ஒரு இடத்துல எல்லாவற்றையும் வைத்து பூட்டி வைத்து விட்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரெடியா நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அவரால் முடியல. பழக்கம் தொன்று தொட்டு வந்ததல்லவா, பரம்பரையாய் வந்ததல்லவா, முடியவே இல்லை. உடனே இரவு நேரத்தில் எழுந்திருந்து நடந்தால் யாருக்கும் சத்தம் கேட்டுருன்னு முட்டிலே நவந்து போய் கொள்ளை கேட்டை திறந்து, யாரோ குடிச்சிட்டு போட்டு வச்சிருந்த சிகரெட்லாம் ரோட்டில் கிடந்துச்சான், அதை எடுத்து பற்ற வச்சாராம் அந்த ஆள். எதற்கு நான் சொல்கிறேன்னா, பழகின பழக்கத்தை, உண்மையில் இருக்குதான அந்த பொல்லாத பாவம், அடிமைத்தனம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் எவ்வளவுதான் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, போக்கிக் கொள்ள முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படும் பொழுது நிச்சயம் நடக்கும், மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை பேர் என்னோட சேர்த்து நம்புறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது சகலவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். பழையவைகளை உருவழித்து போட்டு புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பழைய பாவங்களை தொலைத்துவிட்டு பரிசுத்த வாழ்க்கையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதனைகளை, வியாகுலங்களை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆனந்த சத்தத்தோடு கர்த்தருடைய சந்நிதி முன் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, இந்த நாட்களிலே எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டே வருகிற பரிசுத்த ஆவியானவர், தனி மனிதனுக்குள்ளே அந்த எழுப்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் செய்வார். பழையவைகள் எல்லாவற்றையும் ஓட விரட்டி விட்டு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, அப்பா எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என் வாழ்க்கையில் மேலோங்கி இருக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஹalleluya ஹalleluya. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானுடைய காலம், பரிசுத்த ஆவியானுடைய காலமாய் இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு எவன் ஒருவன் எவள் ஒருத்தி தன் இருதயத்தில் இடம் கொடுத்து, என் தகப்பனே எனக்குள்ள இருக்கிறதான அந்த பொல்லாத கிரியைகள், எனக்குள் இருக்கிறதான பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள், எனக்குள் இருக்கிறதான பாவத்தின் ஆவிகளுடைய கிரியைகள், இவை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் புறம்பாக்கி உமக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் திடன் கொண்டு நான் பலனடையும் பொழுது எல்லாவற்றையும் புதிதாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பழையவைகள் என்னென்ன காரியங்கள் உங்களை ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, 2025 ஆண்டிலே எது என்னால் செயல்பட முடியவில்லை, எதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை, எந்த காரியத்திலிருந்து நான் மாற விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருந்தீர்களோ, அந்த காரியத்திலெல்லாம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு மாற்றம் வேணும்? ஹalleluya. எத்தனை பேருக்கு வளர்ச்சி வேணும்? ஹalleluya. எத்தனை பேருக்கு பெருக்கம் வேணும்? ஹalleluya. எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்? கரங்களை உயர்த்தி நீங்க சொல்ல சொல்ல நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட மாத்திரத்திலே கர்த்தர் சுகப்படுத்தின தேவன், பலனடைய செய்த தேவன், எழும்பி நடக்க செய்த தேவன் உங்களையும் கூட இந்த நாட்களிலே பழைய காரியங்கள் விடுதலை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் நிரப்பி உங்களை ஓட வைக்க போகிறார். ஹalleluya. காலாட்களோடு ஓடின காலங்கள் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலாட்களோடு ஓடின காலங்கள் முடிந்தது. குதிரைகளோடு ஹalleluya, குதிரைகளோடு ஹalleluya அந்த பலனை அந்த வேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya. குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிறதான வேகத்தை, ஏன்னா குதிரைகளோடு சேர்ந்து காலாட்களோடு ஓடும்போதே நம்ம இளைக்க பண்ணினாங்க, சோர்ந்து போனோம், பலனற்று போனோம். ஆனா இப்ப ஆவியானவர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாரு. ஏமா உன் சுயத்துல நீ நடந்து பார்த்துட்ட, உன் சுயத்துல என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்ட, இப்ப நான் உனக்கு ஒரு பலனை தர்றேன். நீ என்ன பண்ற? குதிரைகளோடு ஹalleluya, குதிரைகளோடு ஓடணும்னா எப்படி? ஸ்பீடு. ஹalleluya. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது பழைய சோர்வுகள், பலவீனங்கள், எழும்ப முடியாத காரியங்கள், ஓட முடியாத காரியங்கள், நடக்க முடியாத காரியங்கள், பாஸ்டர்கள் சொன்னது போல பலவீனத்தையே சொல்லி சொல்லி என்னால் எழும்ப முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, ஸ்தோத்தரிக்க முடியவில்லை, எனக்கு இதை செய்கிறது அதை செய்கிறது, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது என்று சொல்லி அநேக சாக்கு போக்குகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து குதிரைகளோடு 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 எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஆவியானவரை கிரியை செய்யுங்கப்பா, உம்முடைய ஜனங்களுக்கு அந்த கிரியைகளை நடப்பீங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ காலாட்களோடு ஓடின காலம் முடிந்தது, குதிரைகளோடு ஓடும்படியான. ஹalleluya. உன் வயசு ஆண்டவருக்கு ஒரு பொருட்டு இல்லை, உன் பலவீனம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டு அல்ல, உன்னுடைய முடியாமை ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய இல்லாமை இயலாமை ஆண்டவருக்கு பொருட்டல்ல. அவரால் கூடும், பரிசுத்த ஆவியானவரால் கூடும். பரிசுத்த ஆவியானவர் தான் இதுவரைக்கும் உன்னை நடத்தினார். ஹalleluya. எத்தனை டாக்டர்கிட்ட போனீங்க? எந்த இடத்துல போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், எந்த இடத்துல போனா எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு நீதி கிடைக்கும்னு சொன்னீங்களே, கிடைச்சதா? இல்லை. ஏதாவது ஹalleluya. குறைவுகளை நிறைவாக்குகிறவர், பழையவைகளை புதுவையாய் மாற்றுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன், இறந்து 4 நாள் போய் நாற்றமெடுத்த லாசருவை கூட உயிரோடு எழும்பி வா என்று சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஹalleluya ஹalleluya. அப்பா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஹalleluya. ருசிச்சு சொல்லணுங்க, எவ்வளவு பெரிய. ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரால் கூடாததுன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஹalleluya. அவரால் கூடாதுன்னு ஒன்றுமே இல்லையே. ஹalleluya. ஏன் அப்புறம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏன் அப்புறம் கண்ணீர் விட்டுறோம்? ஹalleluya. கவலையினாலோ பாரத்தினாலோ
நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பொறுப்புகள் உண்டு, கடமைகள் உண்டு. அதிலே நாம் தேவ பயத்தோடு கூட செயல்படணும். செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியலின் புஸ்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 37வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் விட்டு விட்டு வாசிப்பேன், நீங்கள் அர்த்தத்தை மாத்திரம் புரிந்து கொண்டால் போதும். 37வது அதிகாரம் 2வது வசனம். எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். தேவரீர் அதை அறிவீர் என்றேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 6வது வசனம். நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோளினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்க்காதீங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. இப்போ என் நிலைமை இப்படி தானே இருக்குது. எப்படி கிடக்கிறேன்? எலும்பா கிடக்கிறேன், செத்து கிடக்கிறேன், அதுவும் வறண்டு கிடக்குதான், மிகவும் வறண்டு. அந்த வார்த்தையை படிங்க. எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அல்லேலூயா. மிகவும் உலர்ந்து போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிவு கட்டியாச்சு. அது வழி இல்லை, பொழைக்கிறதுக்கு வழி இல்லை, நிமிர்றதுக்கு வழி இல்லை, பலனடைய வழி இல்லை. யார்கிட்டையாவது போய் ஏதாவது சொன்னா, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உன் கதை, இனிமே பொழைக்க மாட்டேன், இனிமே அவ்வளவுதான், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டிடுவாங்க. ஆண்டவர் சூழ்நிலைமைகளை பார்க்கிறவர் அல்ல, அந்த எலும்பு உயிரடைய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. உன் ஊனுக்குள்ளே, உன் கணுக்களுக்குள்ளே, உன் நரம்புகளுக்குள்ளே, உன் மாம்சத்துக்குள்ளே, உன் இரத்த ஓட்டத்துக்குள்ளே, உன் சுவாச உறுப்புகளுக்குள்ளே, உன் ஜெரிமான உறுப்புகளுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டியதான் ஆவியானவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்கிறீர்களோ எனக்கு தெரியல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற தேவன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுவாங்க, ஆனா அது உன்னை அணுகாது, 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 அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. பார்த்தா அந்த எலும்பை பார்த்தா எல்லாம் போயிடுச்சு, ஈரமே இல்லை. ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு சிம்டம் இல்லை, ஒரு சிம்டம் இல்லை. என்னென்னமோ பண்ணுறாங்க, ஸ்கேனை உள்ள விடுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. பார்த்தா உள்ள பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே வர்றாரு ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வர்றாரு ஆவியானவர். வந்த உடனே என்ன பண்றாரு? நீ ஒன்றுமில்லை என்று முடிவு கட்டப்பட்ட காரியம், அவ்வளவுதான். இனிமே என் நிலைமை இப்படிதான், நான் எழும்ப மாட்டேன், வாழ்நாள் எல்லாம் நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் முடிவெல்லாம் போயிடுச்சு, சுக்குநூறா போயிடுச்சு, பொழைக்கிறதுக்கு வழியே இல்லை. பார்த்தா காஞ்சு தேஞ்சு கிடக்கு, தண்ணியை ஊத்துனா ஆவணம் வாங்கும் போல வறண்டு கிடக்கு. இந்த நிலைமையில தான் கூட தாவீது சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலிருந்து என் ஆத்துமா உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா உள்ளுக்குள்ள கடந்து துடிக்குது, துடிக்குது.
கஸ்தூரிபாய் ரோட்டில் நாங்கள் குடியிருக்கும் பொழுது எங்களுக்கு, நான் ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பயங்கர ஒரு பொல்லாத இடம். அந்த இடம் நாங்கள் வந்து முதல்ல படுத்திருக்கிறோம். படுத்து நானும் இன்னொரு சிஸ்டர் எனக்கு துணைக்கி இருக்கிறாங்க, பாஸ்டர் இன்னொரு சகோதரன் அவங்க ஹஸ்பண்டும் வெளியில் போயிருக்கிறாங்க. நாங்கள் படுத்திருக்கிறோம். அநேக ஆவிகள் என்னோட வந்து போராடுகிறது. நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இயேசுவின் நாமத்தினால கடைசியில் இயேசுவின் நாமத்தினால சொல்லிக்கிட்டே இருக்கப்போ கழுத்தை வந்து பிடிச்சிருச்சு. என்னால் பேசவே முடியல, ஒரு வார்த்தையை என்னால் சொல்லவே முடியல. நான் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா என்னால் செயல்பட முடியல. உள்ளுக்குள்ள இருந்து என் ஆத்துமா இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நான் சொல்ல வாயை திறந்து கூட என்னால் பேச விடலை. பிசாசுடைய கிரிகள் எவ்வளவு மோசமானதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்து அந்த பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல், என்னோட போராடி கொண்டிருக்கிற அந்த ஆவிகளுடைய கிரியைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டுருச்சு. பல வருஷத்துக்கு பிறகு, ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த கஸ்தூரிபாய் ரோட்டில் இருந்தேன். எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம்னா, இப்படியெல்லாம் நம்ம கண்டோமே, அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மனுஷீகத்தில் நினைக்கிறது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு நாள் இரவு திரும்ப ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறப்போ கர்த்தர் சபையை சுற்றி நல்ல ஒரு வேலையை இந்த கம்பி வச்சு ஜன்னல் மாதிரி வச்சு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தது நான் அறிஞ்சேன். ஹல்லேலூயா. அப்போ நினச்சேன் எல்லாம் இனிமேல் என்ன பண்ண முடியாது, உள்ளுக்குள்ள வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கும் பொழுது அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், மனசிக ஆவிகளுடைய கிரியைகள், பலவீனங்கள் எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த எலும்புகள் எல்லாம் வறண்டு போய் கிடந்தது, உலர்ந்து போய் கிடந்தது, ஒன்றுமில்லாமல் இருந்தது. எலும்புகளுக்கு அவ்வளவுதான், புதைக்க வேண்டியதை இனிமே ஒன்றும் போயிடும், அந்த நிலைமையில தான். ஆனா அந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் உட்பிரவேசிக்க வேண்டும். அந்த எலும்புகளுக்குள்ளே நரம்பு உருவாக வேண்டும். அந்த எலும்புகளுக்கு மாமிசம் தேவைப்படுகிறது. அந்த நரம்பும் மாமிசமும் ஒன்று சேர்ந்து அடுத்தது உருவாகப்பட தோல் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களாலையும் என்னாலையும் அதெல்லாம் செய்யவே முடியாது. உங்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் அந்த எலும்பு தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு தான், இனிமே இல்லை தான், இனிமே அவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவு கட்டிடுவோம். ஆனால் அங்கே ஒருத்தர் வர்றாரு, ஒவ்வொருவரை தொட வந்திருக்கிறாரு. உங்க எலும்புகளை உயிரடைய வைக்க, உங்களை ஜீவனோடு காக்க, உங்களுக்கு தோலை உருவாக்க, மாம்சத்தை உருவாக்க, நரம்பை உருவாக்க கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. அவரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ரொம்ப வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். நிறைய வசனங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றது இந்த நாட்களில் ஆவியானுடைய ஒத்தாசையோடு நான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன்.